பல ட்ரில்லியன் டாலர் வருமானம் உள்ள மீன்பிடி தொழிலையும் கடல் சார்ந்த வாழ்வையும் இது பாதிக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க கடலில் ஒரு வெள்ளைய பாறை இருக்குது, அதை நாங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம்னு எடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அது கடல் வெண்மை பாறைகள் வந்து பவளப்பாறைகள் தான் வெண்மையாக மாறி இருக்கு. சரி, இப்படி வெண்மையாக மாறினதுனால என்ன? இங்கே தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் ஒரு கடல்சார் உயிர் தொழில்நுட்பம், உயிரியல் சங்கிலின்னு சொல்லுவாங்களே, அந்த பயாலஜிக்கல் செயின், அதை பற்றி ஒரு செய்தி. ஏன் இந்த செய்தி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, பல ட்ரில்லியன் டாலர் வருமானம் உள்ள மீன்பிடி தொழிலையும் கடல் சார்ந்த வாழ்வையும் இது பாதிக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைகள் கடலுடைய கட்டிடக் கலைஞர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கட்டிடக் கலைஞர், ஒரு என்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட். ஒரு வீடு அப்படியே அழகாக கட்டமைச்சு வேண்டிய வசதிகளை, ஒரு உயிர் வாழ்கிறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுப்பாரோ, அது மாதிரி இந்த பவளப்பாறைகள் வந்து கடலின் கட்டிடக் கலைஞர்னு அழைக்கப்படுது. சரி, இப்படி அழைக்கப்படுற இந்த பவளப்பாறைகள் எதனால் பாதிக்கப்படுது, இதை பாதிப்புனால என்னென்ன நிகழ்வு அப்படிங்கிறது சிறிய குறிப்பு தான் இந்த காணொலி. எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வெப்ப அழுத்தம் அப்படின்னு ஒரு டேம் சொல்கிறாங்க. யார்? கடல் சார்ந்த ஆய்வு நிபுணர்கள் சொல்கிறாங்க. கடல் வெப்பம் அதிகரித்து அதனால் அழுத்தங்கள் ஏற்பட்டு இந்த கடல் அந்த வெப்பத்தை உள்வாங்குது. அந்த உள்வாங்குவதால் ஏற்படுகிற அழுத்தம் இந்த பவளப்பாறைகளை ப்ளீச்சிங், அதாவது நிறமாறு செஞ்சு வெண்மையாக மாறிடுது. அது வேடிக்கையாக அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, வெள்ளை நிற பாறைகள் வந்து புகைப்படங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க கடலில் ஒரு வெள்ளைய பாறை இருக்குது, அதை நாங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம்னு எடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அது கடல் வெண்மை பாறைகள் வந்து பவளப்பாறைகள் தான் வெண்மையாக மாறி இருக்கு. சரி, இப்படி வெண்மையாக மாறினதுனால என்ன? அதனுடைய பவளப்பாறைகள் தன்னுடைய இயற்கையை இழக்கிறது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட கரீபியன் பகுதியில் இருக்க ஃப்ளோரிடா கடற்பகுதியில் தான் முதல்ல இந்த கடல் நீர் சூடாக இருக்கிறத அந்த கடல் அங்கே இருக்கவங்க உணர்ந்திருக்காங்க. அதுதான் முதல் எச்சரிக்கையாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அது எந்தெந்த நாடுகள் உரியுடைன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, கிரேட் பேரியர் ரீஃப், தான்சானியா, மொரீசியஸ், பிரேசில், பசிபிக் தீவுகள், மொத்தம் உலகத்தில் பாதிக்கு மேற்பட்ட பவளப்பாறைகள். இப்படி குறிப்பிட்ட பகுதியில் தான் ஆய்வு நடந்திருக்கு. இதனோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, பாதிக்கும் மேற்பட்ட உலகத்தில் எவ்வளோ பவளப்பாறைகள் இருக்கோ அதில் பாதிக்கு மேற்பட்டது கடல் வெப்பத்தினுடைய அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு தன்னுடைய நிறங்களை இழக்குது, இறந்து போகுது. பவளப்பாறைகள் இறப்பு. ஆனால் அந்த பவளப்பாறைகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. என்னென்னா, தன்னைத்தானே திரும்ப உயிர்ப்பிக்க செய்யும், தன்னைத்தானே மீட்டெடுக்கும். நம்ம வயிற்றில் இருக்கிற கல்லீரல் சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்னா, அது மாதிரி இந்த பவளப்பாறைகள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனால் அதுக்கு டைம் தேவை. ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருந்தால் தான் அது தன்னைத்தானே புதுப்பிக்கும். இங்கே தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது கடல் வெப்பம். இந்த அழுத்தத்தினால பவளப்பாறைகள் தன்னை புதுப்பிக்க முயற்சி பண்ணி இறக்கும்போது ஒரு இரைச்சல் ஏற்படுது, ஒரு சவுண்டு. அந்த சவுண்டில் இந்த மீன்கள் வந்து இந்த சத்த விலைகள் எழுதுனால தன்னுடைய வசிப்பிடங்களுக்கு செல்கிற பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுது. பாருங்க, இயற்கை அழிவுகள் எப்படி ஏற்படுதுன்னு. இது திசை மாறி போயிடுது. மீன்கள் திசை மாறினால் அதனுடைய வாழ்வியல் குறைஞ்சிடும். ஏன்னா அதனுடைய வசிப்பிடத்துக்கு போகணும். ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஒவ்வொரு விதமான உயிரினங்கள், கடல் உயிரினங்கள் வந்து உணவாக இருக்கும். அப்போ இது போய் கரெக்டாக அந்த இடத்துல போய் சேர்ந்தால் தான் அது கடல் வளம், அந்த மீன் வளம். ஆனால் இது திசை மாறி எங்கேயே திண்டாடுது, பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் திண்டாடுது. இதனால் இந்த பவளப்பாறைகளுடைய அந்த பவளப்பாறைகள் அழிஞ்சு போகும்போது ஒரு இரைச்சல் ஏற்படுது. அதனால சரி, இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா, கடல் வெப்பம் அழுத்தம். இதை வந்து கடல் உள்வாங்கிறதுனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கடல் வெப்பம் அதிகரிக்குது, கடலுடைய வெப்ப அழுத்தம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நாம் கடல்லேருந்து எடுக்கிற எண்ணெய், நிலக்கரி, இயற்கை வாயு, இதுகள்னால இது எடுக்கும்போது பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளிமண்டலத்தையும் நம்மளுடைய உலகினுடைய
மற்ற பகுதிகளையும் பாதுகாக்கக்கூடிய பசுமை குடில் வாயுக்கள், அதாவது கிரீன் கேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நல்லது அதாவது நன்மை பயக்கக்கூடிய வாயுக்கள். இந்த வாயுக்கள் பாதிக்கப்படுது. நல்லா பாருங்கள், எதனால்? எண்ணெய் எடுக்கிறதுனால. எண்ணெய் நமக்கு தேவை, கச்சா எண்ணெய் தேவை. அப்போது எவ்வளவு தேவை, எவ்வளவு எடுக்கலாம், இந்த பவளப்பாறைகளுடைய உயிர்ப்பிக்கும் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரொடக்ஷன், பேஸ் ஆயில் ப்ரொடக்ஷனை வச்சுக்கலாமா, இல்லை எப்படி பண்ணலாங்கிற ஆய்வு கட்டாயம் இப்போ தேவை. இல்லைன்னா கடல் சார்ந்து நடைபெறும் தொழில்கள் பல ட்ரில்லியன் டாலர்கள், மீண்டும் நாட் மில்லியன் பில்லியன், ட்ரில்லியன் டாலர்கள், பல ட்ரில்லியன் டாலர்ஸ் வருமானம் போகுது. இதுபோல் கடல் வளம், மீன்கள் தன் பாதையை மறந்து எங்கெல்லாமோ தெரியுதுங்க. அப்போ மீன் வளம் அழியும். அப்போ இயற்கை வாயு வேண்டாமா, நேச்சுரல் கேஸ் வேண்டாமா, கச்சா எண்ணெய் வேண்டாமா, அதெல்லாம் வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்குபடுத்துங்கள் என்று தான் சொல்லுவோம். முற்றிலும் வேண்டாம்னு யாரும் சொல்ல. எக்ஸீட் த லிமிட். லிமிட் எக்ஸீட் ஆகுது. நீங்கள் வரம்புகளை மீறி, இயற்கை வரம்புகளை மீறி அதை நுகர்வு, அந்த கன்சியூம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சமன்பாடு குறையுது. இந்த சமன்பாடுகள் குறைந்தால் என்ன ஆகும்? இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும். அதிலையும் குறிப்பாக கடல் வளங்கள், பவளப்பாறைகள். நம்முடைய இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற பகுதிகளில் பவளப்பாறைகள் அதிகம். மன்னார் வளைகுடா பகுதியில் அது ஒரு உயிரியல் பூங்கானே சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற இந்த பாலம் போடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, சேது சமுத்திர திட்டம்னு. இதில் எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு சொல்கிறேன், இதில் கடல்சார் ஆய்வாளர்களோ, கடல் சார்ந்த ஆய்வு மேற்கொள்கிறவங்க, அந்த படிப்பு நிபுணர்கள், இவங்களை வச்சு நீங்கள் இந்த திட்டத்தை போட்டிங்கன்னா உருப்படியாக இருக்கும். இது அரசியல்வாதி கையில் கொடுத்தீங்கன்னா பவளப்பாறைகளை அழிக்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க மக்கள் அழிக்கிறத பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. இதில் போய் பவளப்பாறையை கவலைப்படுவாங்களா? இதுக்கு நுண்ணிய அறிவு வேணும். நான் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லலை. இது வரைக்கும் இந்த சேது சமுத்திரத்தை திட்டத்தை ஆரம்பித்த அமைச்சரவை, வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஆரம்பிக்கும் போது இருந்த அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் கடல் வளத்தை சீரழிச்சாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். பேர் சொல்லி நான் சொல்ல விரும்பலை. திரும்பவும் ஏன் அதுக்கு வர்றோம் அப்படின்னா, கடல் சார்ந்த ஒரு வாழ்வியல், கடல் சார்ந்த மீன்பிடி தொழில் இதெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது இயற்கை சமுதாய சோசியல் பேலன்ஸ் கூட குறையும். ஸோ நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம் இது. இதை பண ஆதாயத்துக்காக போராட்டம் அப்படின்லாம் பண்ணாமல் விஷயங்களோடு அணுகுங்க. இதுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணுங்க. கடல் வெப்ப அழுத்தம், ட்ரில்லியன் பாதிப்பு இப்படிங்கிறத குறித்து ஹேஷ்டேக் போட்டு இது பண்ணுங்கள். நம்மளுடைய காணொலியில் கொடுத்த இந்த செய்திகளை கொஞ்சம் பகிருங்க. ஸோ இப்படி பகிர்வதன் மூலம், பரப்புவதன் மூலம் நாம் நமது வளங்களை காப்பாற்ற முடியும். ஸோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.